हरिओम। हरिओम स्वामी जी। மியூட்ல இருக்கேள். हरिओम। காதுல வைங்க. ஹரிஓம். மியூட்ல இருக்கேள். மியூட்.
கேட்கலையே சுவாமிஜி. அன்மியூட் பண்ணிருக்கீங்களா? கேட்கலையே. கேட்கல சுவாமிஜி. நீங்க வேணா திரும்பி போயிட்டு வாங்க. கட் பண்ணிட்டு போயிட்டு வாங்க. हरि ओम. हरि ओम. கேக்குறது. हरि ओम. கேக்குறது. ओके. हरि ओम. ஒவ்வொரு குருவும் விதவிதமான ரூபத்திலே எனக்கு செய்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அந்த வகையிலே நாம் கடந்த வாரம் விட்டில் பூச்சியை எடுத்துக்கொண்டோம். எப்படி விட்டில் பூச்சியான தன்னுடைய வாழ்க்கையை பலி கொடுக்கின்றதோ அதே போல நானும் பலி கொடுக்க கூடாது என்பதை தெரிந்து கொண்டேன். அதே போல பாம்பை எடுத்துக்கொண்டோம், மலைப்பாம்பு. விட்டில் பூச்சியானது அல்ப சந்தோஷத்திற்காக தீபத்தில் இருக்கக்கூடிய வடிவம் அதன்பால் கொண்ட அபிமானத்திற்காக தன் வாழ்க்கையை எவ்வாறு மடித்துக் கொள்கின்றது. அதே போல மனிதர்கள் பகுத்தறியக்கூடிய அறிவை இழந்தவர்களாய், மோகித்து போனவர்களாய், பெண்ணிடத்திலே, பொன்னிடத்திலே, நகைகளிடத்திலே, வஸ்திரங்களிடத்திலே, வீட்டிடத்திலே, தேகத்திடத்திலே, புழுகளிடத்திலே, இதெல்லாம் ரொம்ப அழகான வார்த்தையை பயன்படுத்தினார். உபபோக புத்தியா. இதெல்லாம் எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடிய சாதனமாக இருக்கிறது. ஆகையினாலே நான் இதடத்திலே பற்று வைக்கின்றேன், இதை சார்ந்து போகிறேன் அப்படி என்று நினைத்தால் நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கை விட்டில் பூச்சியை போல அழிவதே திண்ணம். இதுவரைக்கும் நாம் பார்த்தோம். இப்ப அடுத்த குருவுக்கு போகின்றார். வண்டு என்கின்ற வஸ்து இந்த உலகத்திலே எனக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது? வண்டிடத்திலிருந்து நான் என்ன கற்றுக்கொண்டேன்? என்ன அழகான செய்தி பாருங்கள். நாம் ஒரு பொருளை பார்க்கிறோம், ஆனா அது நமக்கு ஏதோ ஒன்றை கற்றுக் கொடுக்க விரும்புகிறது. இப்போ படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த உலகத்திலே துச்சமானது அல்ல. படைக்கப்பட்டவை அத்தனையுமே நம்முடைய உயர்வுக்காக, நமக்கு அறிவை கொடுப்பதற்காக, நல்ல பண்புகளை கொடுப்பதற்காக, நாம் பண்படுவதற்காக. வண்டு என்ன செய்கின்றதாம் வாருங்கள். ஸ்தோகம் ஸ்தோகம் கிரசேத் கிராசம்.
தேகோ வர்த்தேதே யாவதா கிருஹானஹிம் சன்னாதி நாதிஷ்டேத் விருத்திம் மாதுகரீம் முனிஹி. ஒரு வண்டு புஷ்பத்திலிருந்து மகரந்தத்தை எடுக்கிறது, தேனை எடுக்கிறது. இதான் உதாரணம். புஷ்பத்திலிருந்து மகரந்தத்தை, தேனை எடுக்கிறது என்றால் அந்த புஷ்பத்துக்கும் எந்த வலியும் இல்லை. அதனால் அந்த புஷ்பம் கஷ்டப்படுகின்றதா என்றால் இல்லை. எவ்வளவு தேவையோ அவ்வளவு எடுக்கின்றது. இங்க சொல்றார் உதாரணமாக, ஸ்தோகம் ஸ்தோகம் கிருஹான. இது சாதாரணப்பட்ட மனிதனுக்கும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம், முனிவர்களுக்கும் இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஸ்தோகம் ஸ்தோகம் கிருஹான, கொஞ்சம் கொஞ்சமாக. இவர் சன்னியாசி உதாரணம் எடுத்துக்கிறார், சாதுக்குலை எல்லாவற்றையும் திறந்தவனை உதாரணம் எடுத்துக்கிறார். கிரகஸ்தர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கிரகஸ்தர்களை அண்டி போய் என்ன செய்யணுமாம்? அஹிம்சன், ஹிம்சை செய்யாதவனாய், ஹிம்சிக்காதவனாய், அவர்களுக்கு எவ்வகையிலும் ஹிம்சை கொடுக்காதவனாய். முனிகி, முனியானவன், கிராசம், யாச்சகம் பெற வேண்டும், ஆகாரத்தை பெற வேண்டும். தனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு, எந்த கஷ்டமும் இல்லாமல், கிரகஸ்தர்களை எந்த கஷ்டமும் கொடுக்காமல், என்ன தேவையோ அதை மட்டும் யாச்சகம் செய்து உண்ண வேண்டும். யாவதா தேகா, எவ்வளவு சாப்பிட்டால் தேகத்திற்கு, யாவதா தேகா வர்த்தேதே, எவ்வளவு சாப்பிட்டால் உடலுக்கு நன்மை ஏற்படுமோ, ஆரோக்கியம் வருமோ, பலம் வருமோ, போஷாக்கு வருமோ, உயிருடன் இருப்போமோ, அந்த அளவு கிரசேத் உட்கொள்ள வேண்டும். அதற்கு மேலே அவர்கள் கிரகஸ்தர்களை கஷ்டப்படுத்தவும் கூடாது, தன்னையும் கஷ்டப்படுத்திக் கொள்ளக்கூடாது. இதை நான் மதுகரீம் விருத்திம் ஆதிஷ்டே, ஒரு வண்டினிடத்திலிருந்து நான் இந்த வண்டினுடைய செயல்பாட்டிடத்திலிருந்து இந்த விஷயத்தை நான் தெரிந்து கொண்டேன். புஷ்பத்தை எந்த வகையிலும் கஷ்டம் கொடுக்காமல் மகரந்தத்தை மட்டும் எடுப்பதைப் போல, கொஞ்சம் கொஞ்சமாக எடுப்பதைப் போல, கிரகஸ்தர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எவ்வகையிலும் கஷ்டத்தை கொடுக்காமல், எவ்வளவு தேவையோ, எவ்வளவு சாப்பிட்டால் உயிர் வாழ்வதற்கு அது தேவைப்படுகிறதோ அவ்வளவு மட்டும் சேகரித்தல், உணவை சேகரித்தல். இது முதல் செய்தி. இன்னும் ஒரு செய்தியை சொல்றார். அனுப்யஸ்சே மஹத்யஸ்சே சாஸ்திரேப்யஸ்சே குஷலோ நரஹா சர்வதே சாரமாதத்யாத் புஷ்பேப்யே இவ ஷட்பதஹா. முதல்ல சொல்லப்பட்டது பாக்கியத்துக்கு, இந்த உலகத்தை சார்ந்து, சரீரம் உடலோ உலகத்தை சார்ந்து இருக்கு அல்லவா. அப்போ உலகத்தை சார்ந்து இருக்கக்கூடிய நான் உடல் ஆரோக்கியத்திற்காக, உடலை வைத்துக்கொண்டு செய்ய வேண்டிய காரியத்திற்காக, உயிருடன் இருப்பதற்காக, யாரையும் எந்த வகையிலும் கஷ்டம் கொடுக்காமல், சார்ந்திராமல், எவ்வளவு கிடைத்தால் என்னால் உயிர் வாழ முடியுமோ அவ்வளவு கொண்டு நான் உயிர் வாழ்வது என்பது பாக்கியத்தை.
ஆந்திரத்துல வரும்போது அதே வண்டி என்ன கத்துக் கொடுக்கின்றதாம், ஷட்பதா புஷ்பேபியா இவ. ஷட்பதம் 6 கால்கள் உடைய வண்டு. என்ன செய்கின்றது? புஷ்பேபியா இவ, சிறிய புஷ்பமாக இருந்தாலும் சரி, பெரிய புஷ்பமாக இருந்தாலும் எப்படி உள்ளே சென்று அந்த தேனை சேகரிக்கின்றதோ, அதுக்கு சேகரித்தல், நன்மையை சேகரித்தல் என்பது முக்கியமான இலக்காக இருக்கு. இது சிறு புஷ்பம்தான், இங்கே ஒன்றும் இருக்காது, பெரிய புஷ்பத்துல போனாதான் நமக்கு சேகரிக்க முடியும் என்றெல்லாம் அது வேற்றுமை பார்ப்பது இல்லை, பேதம் பார்ப்பது இல்லை. புஷ்பம் சிறியதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் எப்படி அந்த புஷ்பத்திடத்திலே போய் தேனை சேகரிக்கிறதோ, அதே போல குஷலஹா நரஹா, புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனிதன். ஒரு வார்த்தையை போட்டுட்டார், நரஹா என்றால் மனிதன். ந ரியதே இதி நரஹா, யார் ஒருத்தனுக்கு அழிவே கிடையாதோ அவனுக்கு பேர் மனிதன்னு பெயரான். இந்த ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, தேகத்துக்கு தான் அழிவு. அழிவு இல்லாத இந்த சொரூபத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இந்த பிறவை எடுத்திருக்கோம். அழியக்கூடிய சரீரத்துக்குள்ளே அழியாத இந்த ஆத்மா இருக்கு என்பதை தெரிந்து கொள்ளத்தான் பிறவி எடுத்திருக்கோம். அதுக்கு என்ன சாதனம்? புத்திசாலி என்ன செய்கின்றானா, அனுபியா மகத்யா, சிறியதாக இருந்தாலும் சரி பெரியதாக இருந்தாலும் சரி, அனுபியா மகத்யா சாஸ்திரேபியா, சிறிய சாஸ்திரம் நூலாக இருந்தாலும் சரி பெரிய நூலாக இருந்தாலும் சரி, அந்த நூலில் இருக்கக்கூடிய விஷயத்தை, எப்படி இந்த வண்டானது எல்லா இடமும் போய் சிறிய புஷ்பம் பெரிய புஷ்பம் என்று பேதம் பார்க்காமல் தேனை சேகரிக்கின்றதோ, அதே போல இந்த புத்திசாலியாக இருக்கக்கூடிய மனிதர்கள் சர்வதா சாரம் ஆதத்யா, எல்லா இடத்துக்கும் போகணுமா, எல்லா குருமார்களையும் நண்டி போகணுமா, அவர்களிடத்திலே போய் சாரம், அறிவுனுடைய சாரம் என்ன, அதுதான் ரொம்ப முக்கியம். எல்லா அறிவுடைய சாரத்தை, சாரம் என்றால் முக்கியமானவற்றை, சாஸ்திரத்தை படிப்பது முக்கியம் அல்ல, அதனுடைய சாரத்தை, அதுல முக்கியமான செய்தி என்ன சொல்ல வருகிறது. சர்வ வேதஸ்ய சாரம், எல்லா வேதத்தினுடைய சாரம் என்ன, அதுதான் முக்கியம். நான் வேதங்கள் படித்து விட்டேன், உபனிஷதங்கள் படித்து விட்டேன், பிரகரண கிரந்தங்கள் படித்து விட்டேன், பிரஸ்தானத்ரயம் முழுக்க படித்து விட்டேன், இதிகாசங்கள் முழுக்க படித்து விட்டேன், அதெல்லாம் முக்கியம். அதனுடைய சாரம் என்ன? வேதத்தினுடைய சாரம் இறைவன், அதுதான் ரொம்ப முக்கியம். கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாளறிவன் நற்றார் தொழார் எனின், அவரும் அதைத்தான் சொல்றார். சார் நிறைய அறிவுகள் பெற பெற எப்படி நிறைய புஷ்பங்களை நாடி தேனை மட்டும் எடுக்கிறதோ, சாரத்தை மட்டும் எடுக்கிறதோ வண்டு, அதே போல நாம் அறிவுனுடைய சாரம் அறியாமை நீங்குதல் முதல் நன்மை. அறிவுனுடைய பிரயோஜனம் அறியாமை நீங்குதல், அறிவுக்கும் அறிவாக இருப்பவனை அறிதல், அவ்வளவுதான். எதை அறிந்து கொண்டு விட்டால், எதை நான் அறிந்த பின் அதன் பிறகு எனக்கு அறிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசை போய்விடும், அதுதான் அறிவு.
அறிந்து கொண்டதற்கு பிறகு எனக்கு இன்னும் அறிய வேண்டும் என்கின்ற ஆசை இருந்தால் நான் இன்னும் அறியவில்லைன்னு அர்த்தம். அறிய வேண்டியதை அறியவில்லை. எதை அறிந்து கொண்டால் அதன் பிறகு அறிந்து கொள்ள வேண்டும், இன்னும் நிறைய கேட்க வேண்டும், இன்னும் நிறைய படிக்க வேண்டும், இன்னும் நிறைய சிந்திக்க வேண்டும், இன்னும் நிறைய பார்க்க வேண்டும், ஒன்றும் இருக்காது. அறிவில் இருக்கின்ற தேடுதல் முற்று பெற்று விடுகிறது. 100 மீட்டர் தூரம் ஓடணும்னு வரும்போது அந்த இலக்கை அவர்கள் முன்பு ஓட்டக்காரர்கள் முன்பு அடைந்த அந்த நொடிப்பொழுதை இலக்காக வைத்திருக்கிறார்கள். அதை ஒருவன் வேகமாக கடத்தல் என்பதுதான் உலக சாதனை. அப்படின்னா அவன் அந்த இலக்கை அடைகின்ற வரைக்கும் ஓடுகிறான். இந்த கோட்டை தொட்டுவிட்டோம் என்று தெரிந்து விட்டால் எப்படி நின்று விடுகிறானோ அதன் பிறகு ஓட வேண்டிய அவசியம் இல்லை. அது வரைக்கும் தான் ஓடணும். அதே போல அறிவு ஆராய்ச்சி பண்ணிக்கொண்டே போகிறது. அறிவினுடைய முடிவு அறிய வேண்டியதை அறிந்து கொண்டு விட்டால் அறிவு நின்றுரும். அறிவு அறிதலை நிறுத்தி கொள்கிறது. அது வரைக்கும் நான் என்ன பண்ணணுமா? சிறிய சாஸ்திரம் தான். இதுல என்ன இருக்க போகிறது? பெரிய சாஸ்திரம் நான் எப்படி படிக்க போகிறேன்? நமக்கு உதாசீன பாவம். சிறிய ஒண்ணுமே இருக்காது. பெரிய சாஸ்திரம் எப்படி படிக்க போகிறேன்? இரண்டும் இல்லாமல் இரண்டிலும் இருக்கின்ற சாரத்தை, இரண்டிலும் இருக்கின்ற சாரம், அந்த சாரத்தை பெறுவதுதான் நம்முடைய இலக்கே தவிர அறிவை பெறுதல் இலக்கு அல்ல. இங்க என்ன சொல்றார்? சர்வதா சாஸ்திரேபியா சாரம். எல்லா சாஸ்திரங்களிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த சாரத்தை ஆதத்யாத் கிரகிக்க வேண்டும். குருவிடத்திலே போய் முறையாக நான் கிரகித்தல். சாரத்தை நான் கிரகித்ததற்கு பிறகு எனக்கு குருவும் தேவைப்படாமல் போகிறான், சாஸ்திரமும் தேவைப்படாமல் போகிறது. எனக்கு குருவும் சாஸ்திரமும் தேவைப்படுகிறான் அப்படின்னா இன்னும் நான் கிரகிக்கவில்லைன்னு அர்த்தம். குருவும் எனக்கு தேவையில்லை, சாஸ்திரமும் எனக்கு தேவையில்லை, நான் அடைய வேண்டிய சாரத்தை அடைந்து விட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம். பிறகு அந்த சாரம் நமக்கு புரிந்ததற்கு அடைந்ததற்கு பிறகு நம்மை விட்டு தானாக சாஸ்திரமும் போய்விடுகிறது, நம்மை விட்டு குருவும் போய்விடுகிறார். அல்லது நாமும் குருவை விட்டு போய்விடுகிறோம், சாஸ்திரத்தையும் நாம் அதன் பிறகு நாடுவது கிடையாது. என்ன செய்யணுமா? 2 விஷயம். ஒன்று, பாக்கியத்துல ஒருவனை சார்ந்து இருக்கும் போது யாரையும் கசக்கி பொழிந்து தன் சுகத்தை அனுபவிக்காமை. 2வது, எப்படி வண்டானது சிறிய புஷ்பம் பெரிய புஷ்பத்தை போன்றிருக்கக்கூடிய புஷ்பத்திடத்திலே போய் மகரந்தத்தை தேனை எடுத்துக்கொள்கிறதோ, நன்மையை எடுத்துக்கொள்கிறதோ, அதே போல சாதகன், மாணவர்கள், பக்தர்கள் சாஸ்திரத்தினுடைய சாரத்தை கிரகித்தல். அப்ப இதிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய 2 செய்தி. ஒன்று, எவ்வளவு தேவையோ அன்றாடம் அவ்வளவு மட்டும் வைத்துக் கொள்வது, அவ்வளவு மட்டும், அதற்காக மட்டும் செயல் செய்வது, வாழ்வது. தேவைக்கு மேலே நான்
விருத்தி அடைந்து கொண்டே எண்ணங்களை விருத்தியடைய வைக்க என்ன ஆகுண்டான்னா, என்னுடைய செயல்பாடுகளிலிருந்து அத்தனையும், என்னுடைய ஆயுள், என்னுடைய ஆரோக்கியம் அத்தனையும் வீணாக வீணாக அபகரிக்கப்படுகிறது. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு நாம் என்ன பண்றோம்? நம்முடைய உயர்வுக்காக உண்டான வாழ்க்கையை தள்ளி போட்டு கொண்டே போகிறோம். இன்றைக்கு வாழ வேண்டிய வாழ்க்கை அது வீணாக கழிகிறது. அது வேண்டாம் என்றால் சாரத்தை, அப்போ இரண்டாவது விஷயம் என்னவென்றால், சாரத்தை நான் எல்லா வகையிலும் இருந்தும் சாஸ்திரத்திலிருந்து சாரத்தை கிரகித்து, அது எந்த மொழியில இருந்தாலும் சரி, யாரு சொன்னாலும் சரி, எந்த மத சம்பிரதாயமாக இருந்தாலும் சரி, எந்த சித்தாந்தமாக இருந்தாலும் சரி, அதனுடைய சாரம் என்ன? அதுல துவேஷமே கிடையாது. இது சிறிய புஷ்பம், இது பெரிய புஷ்பங்கிற துவேஷம் எப்படி வண்டுக்கு இல்லையோ, அதே போல அறிவை பெறுவதிலே, சாரத்தை பெறுவதிலே இதுல என்ன சாரம் இருக்கு? இதுல முக்கியமான செய்தி என்ன இருக்கிறது? என்ன செய்தியை நீங்கள் சொல்ல வருகிறீர்கள்? அதை நான் கிரகித்தல் என்பதை வண்டிடத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இரண்டாவது செய்தி என்ன அப்படின்னா, நன்மையை நோக்கி, சாரத்தை நோக்கி நம்முடைய பிரயாணம் கடைசி வரை இருந்து கொண்டே இருத்தல். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அது இதுதான். சாரத்தை அறிதல் அறிவு. மற்ற அறிவெல்லாம் பொய் அறிவே, நமக்கு எவ்வகையிலும் பிரயோஜனம் இல்லாத அறிவே. அந்த அறிவை கொண்டு நாம் ஒரு பெரிய பதவியை அலங்கரிக்கலாம். அதனால் நமக்கு நிறைய செல்வ ஆதாயங்கள் கிடைக்கலாம். அதனால் நமக்கு பெரிய பெரிய வீடுகள், நிலங்கள், தோட்டங்கள், வாகனங்கள் என்ன வேணா வாங்கலாம். நிறைய நகைகள், வஸ்திரங்கள், உணவுகள் என்ன வேணா வாங்கலாம். அதெல்லாம் சாரமா என்றால் அது அசாரம். அதனால்தான் அசாரமானது நமக்கு மனசுக்கு திருப்தியே கொடுக்கல, சந்தோஷத்தையே கொடுக்கல, நிறைவையே கொடுக்கல. ஒரு அதிருப்தி தன்மையிலேயே இருக்கிறோம். ஏண்டான்னா அறிய வேண்டிய சாரத்தை அறியாத காரணத்தினாலே. நான் வண்டிடத்திலிருந்து இதை தெரிந்து கொண்டேன். மூன்றாவது, மறுபடியும் வந்துட்டே போறார். இது ரெண்டு நன்மையானவை, வண்டிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மையான விஷயம். தேனை கஷ்டப்படாமல், யாருக்கும் கஷ்டம் கொடுக்காமல் எடுத்தல். இரண்டாவது, நல்ல புஷ்பம், சிறிய புஷ்பம், பெரிய புஷ்பம் என்று பார்க்காமல் சாரத்தை சேகரித்தல். வண்டிடத்திலிருந்து செய்யக்கூடாத விஷயத்தை எடுத்துக்கிறார். வண்டு ஒன்று செய்கின்றதாம். என்ன செய்கிறது வாருங்கள். சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா ந சங்க கிரீஹ்னே பிக்ஷிதம் பாணிபாத்ரோ தராமத்ரோ மக்ஷிகேவ ந சங்கிரஹி. மறுபடியும் சாதுட்டா போறார். சாது பிக்ஷை எடுத்து சாப்பிடுகிறான். பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். பிக்ஷை எடுத்து சாப்பிடுகின்ற மனோநிலையில் இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். பிக்ஷை எடுத்து அப்படின்னா என்ன அர்த்தம்? பிக்ஷை எடுத்து சாப்பிடணும்னா என்னடான்னா, எது எதிர்ச்சையாக கிடைக்கிறதோ அப்படி சாப்பிடுவது.
நல்ல உணவு கிடைக்கலாம், ருச்சியான உணவு கிடைக்கலாம், அல்லது ருச்சி இல்லாத உணவு கிடைக்கலாம். எந்த மாதிரியான உணவு எதிர்ச்சையாக கிடைக்கின்றது? பிக்ஷிதம் அன்னம், பிக்ஷை எடுக்கப்பட்ட அன்னம். அல்ல, தன்னுடைய வாழ்க்கையை வைத்துக் கொள்ளுங்களேன். தனக்கு இறைவன் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை, அது முக்கியம். நீங்க பிக்ஷைன்னா உடனே வெறும் அன்னம் மட்டும் எடுத்துக்கூடாது. எனக்கு இன்றைக்கு கிடைத்திருக்கக்கூடிய வாழ்க்கை, செல்வமாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், உடைமைகளாக இருக்கலாம், எல்லாமே இறைவன் எனக்கு போட்ட பிக்ஷா. அதுல நான் எவ்வகையிலும் குறைபடுதல், வேதனைப்படுதல், நிந்தித்தல், கோபப்படுதல் அர்த்தமே இல்லை. எனக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டு, என்னுடைய வாழ்க்கை உயர்வுக்கு என்ன தேவையோ அது கொடுக்கப்பட்டு. பாருங்களேன், ரொம்ப அழகாக விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டு வீரன் களத்திலே இறங்குகிறான் அப்படின்னா, அவனை விளையாட விடாம செய்வதற்காக அவனுக்கு சரி நிகராக இருக்கக்கூடிய திறமை படைத்த வீரர்களை அவனை சுத்தி நிப்பாட்டியிருப்பார். அவன் என்னென்னலாம் செய்வானோ அதையெல்லாம் இவன் அறிஞ்சு வச்சிருப்பான். அவனை செய்ய விடாம எப்படி தடுப்பது, அதான் இவனுடைய வேலையா இருக்கும். அவன் செய்வதற்கு முன்பாகவே இவர்கள் விழித்துக் கொண்டு அவனை செய்ய விடாமல் இருப்பது, அவனுக்கு இடையூறு செய்வது, சுத்தி வீரர்களை நிறுத்திக் கொள்வதாக இருந்தாலும் சரி, அவன் செய்யக்கூடிய செயல்பாட்டை தடுத்து நிறுத்துவதாக இருந்தாலும் சரி, அவன் அடிக்கக்கூடிய பந்தை பிடித்து விடுவதாக இருந்தாலும் சரி, அவனுக்கு எல்லா வகையிலும் நெருக்கடி கொடுத்தல் என்பது விளையாட்டினுடைய யுக்தி. யார் ஒருவன் நல்ல திறமையாக விளையாடுகின்றானோ அந்த விளையாட்டு வீரனுக்கு, சரி, விளையாட்டு வீரனுக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்கிறார்களே தடுப்பாளர்கள், பந்து வீச்சாளன் பார்த்தால் திறமையான பந்து வீச்சாளனை கொண்டு பந்து வீச சொல்லுகிறார். இவ்வளவு கடினமான சூழ்நிலைகளிலும் அவன் யாரிடத்திலும் பிடிபடாமல் தன்னுடைய முழு திறமையையும் பயன்படுத்தி களத்திலே நின்று கொண்டு 100 ரன்கள் அடிக்கிறான் அப்படின்னு சொன்னா, அதுவரைக்கும் எல்லோரும் அவனை சுற்றி நின்று கொண்டு அவனை கண்காணித்து கண்குத்தி பாம்பு போல அவன் அப்படியே எப்படியாவது இவனை வீழ்த்தி விடுவேன்கிற எண்ணத்தோடு இருந்தவர்கள் 100 ரன் அடித்த உடனேயே அவனை பாராட்டுகிறார்கள். மற்ற களத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் அவனிடத்திலே போய் கை கொடுக்கிறார்கள். உண்மையிலேயே திறமைசாலிதான்பா, எனக்கு இவ்வளவு கடினமான சூழ்நிலை கொடுத்தீர்களே, நான் எப்படி விளையாடுவதுன்னு அவன் முடங்கி போகவில்லை, சோர்ந்து போகவில்லை. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்கள், இந்த விளையாட்டு தேவையா என்று அவன் மடிந்து போகவில்லை, மனத்திலே சோர்வு வரவில்லை. மாறாக, எப்படி இது எல்லாவற்றிலும் நான் உயர்வது, என்னுடைய திறமையை வெளிப்படுத்துவது, அமைதியான முறையிலே எப்படி சூழ்நிலையை கையாள்வது, எப்படி தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது, இதுதான் வாழ்க்கை. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை முறை என்னுடைய கர்ம வினைக்கு ஏற்ப இறைவன் போட்ட பிக்ஷா. அதை நான் எப்படி எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளப் போகிறேன், அதை வைத்துக்கொண்டு எப்படி நான் உயரப் போகிறேன். எல்லா சூழ்நிலையிலும் எனக்கு சாதகமாக இருக்கட்டும், நான் உயர்வேன்னா நிச்சயமா நம்ம உயரப் போறதே இல்லை, உயரவும் மாட்டோம். ஒரு முயற்சி வெளிப்படுகிறது என்று சொன்னாலே அங்கே ஒரு
கடினமான சூழ்நிலைகள் வந்தால்தான் ஒரு முயற்சி செய்வோமே தவிர, இல்லாதவரை நாம் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டோம். வீட்டிலேயே பாருங்கள், இந்த செயல் செய்யவில்லை என்றால் நம்மால் வீட்டுக்குள்ள இருக்க முடியாது என்கின்ற நிலை வரும்போது தான் நம்ம உடனடியாக அந்த காரியத்தை செய்ய இயங்குறோம். அது வரைக்கும் அந்த காரியத்தை தொடரதே இல்லை. நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். அப்ப இங்க முதல் சொல்றார் பிக்ஷிதம். பிக்ஷை எடுக்கப்பட்ட அன்னமானது என்றால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, நம்ம கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, அது உறவாக இருக்கலாம், உணர்வாக இருக்கலாம், உடைமையா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அந்த உணவை, அந்த அந்த வாழ்க்கை முறையை என்ன என்ன செய்யறாராம் இந்த பிக்ஷு அல்லது இந்த வண்டு என்ன செய்கின்றது? தேனை தான் புஷ்பத்திலிருந்து எடுக்கின்றது இல்லையா? எடுத்த தேனை கொண்டு போய் ஒரு தேன் கூட்டை கட்டி அதுல கொண்டு போய் சேர்த்து வைக்கிறது. அது பண்ணக்கூடிய நன்மையானவை ஒன்று இருந்தாலும் தீமையானவை ஒன்று இருக்கு. தேன் கூட்டை கட்டி அந்த அந்த கூட்டுல கொண்டு போய் இந்த தேனை கொண்டு போய் இதுல வைக்கிறது. எதற்குடானா, நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், சாயங்காலம் சாப்பிட்டுக்கலாம், பிறகு சாப்பிட்டுக்கலாம், அப்புறம் சாப்பிட்டுக்கலாம், 2 நாள் கழிச்சு சாப்பிட்டுக்கலாம் என்று நினைத்து, எப்படி ஒரு தேன் கூட்டை கட்டி அதுல கொண்டு போய் இந்த தேனை வைக்கிறதோ, அதே போல பிக்ஷுவானவன் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் வைத்துக்கொண்டு நாளைக்கு அனுபவிச்சுக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று சாயங்காலம் சாயந்தனம் ஸ்வஸ்தனம் வா, சாயங்காலம் நாம் அனுபவிக்கலாம் அல்லது நாளைக்கு அனுபவித்துக் கொள்ளலாம், காலையிலே புஜிக்கலாம் என்று சேகரித்து வைத்துக் கொண்டு, எப்படி தேனீக்களானது, வண்டு ஆனது தேனை சேகரித்து கொண்டு வந்து வைத்துக்கொண்டு நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம், மறுநாள் சாப்பிட்டுக்கலாம், 2 நாள் கழித்து சாப்பிடலாம், பிறகு சாப்பிட்டுக்கலாம் என்று சேகரித்து வைத்து சேகரிக்கக்கூடிய செயல்பாட்டிலேயே தன்னுடைய வாழ்க்கையை தொலைத்து விடுகிறதோ, அதே போல இந்த பிக்ஷுவானவன் தனக்கு கிடைக்கக்கூடிய அன்னத்தை அந்த க்ஷணமே சாப்பிட்டு விடுதல். சரி, இப்போ கிடைத்து விட்டது, நான் சாயங்காலம் வைத்துக் கொள்கின்றேன், நாளைக்கு வைத்துக் கொள்கிறேன் என்று அன்னத்தை அவன் பதுக்கி வைக்காமை, சேர்த்து வைக்காமை. காரணம் என்னவென்றால், இவன் பாத்திரம்னு ஒண்ணு இருந்தா அதெல்லாம் சேகரிக்கணுங்க எண்ணம் வருகிறது. ஷரீரத்தை, கையையே பாத்திரமாக கொண்டிருக்கிறான். பாணிகி பாத்திரகா, கை இவனுக்கு பாத்திரமாக இருக்கிறது. அப்ப கையில வாங்கி சாப்பிட்டான் என்றால் சேகரிக்க முடியாது, நாளைக்கு என்று எடுத்து வைக்க முடியும். எவ்வளவு நேரம் தான் கையில பொருளை வச்சுக்க முடியும்? அப்ப கையிலே வாங்கி சாப்பிடக்கூடியவன் பாத்திரமாக எதை பயன்படுத்திக் கொள்கிறான்? உதரம் பாத்திரம். வயிற்றையே பிக்ஷையை நிரப்பக்கூடிய பாத்திரமாக வைத்துக்கொண்டு, இடமாக வைத்துக்கொண்டு, அந்த பாத்திரத்திடத்திலே இந்த அன்னத்தை கொண்டு போய் இட்டு நிரப்புகின்றான். என்ன செய்யக்கூடாதாம்? இங்க சொல்றார், மக்ஷிகா இவ ந சங்கிரகீக. வண்டை போல இவன் சேகரித்து வைத்துக் கொள்ளுதல் என்பது இருக்கக்கூடாது. இத நீங்க அவர் சன்னியாசி நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்றார். நாம் அன்றாட வாழ்க்கையில வாழக்கூடியவர்களுக்கும் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், நாங்கள்லாம் கிரகஸ்தர்கள்,
அதை ஞாபகித்துக் கொண்டு பேசுங்கள் சுவாமிஜி. நாங்களாம் கிரகஸ்தர்கள், நாங்களாம் சேகரிக்கவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு யார் பிக்ஷை போடுவது? உங்களுக்கு யார் தங்க இடம் கொடுப்பது? உங்களுக்கு யார் உடை வாங்கி கொடுப்பது? உங்களை யார் பராமரிப்பது? அப்ப சமூகத்தை யார் நாங்க தானே பராமரிக்கணும். அப்ப நாங்கள் சேர்த்து வைத்து அதனை கொடுக்க முடியும். அப்ப எங்கள்கிட்ட வந்து இதை நீங்கள் சொல்கிறீர்களே, அப்ப எங்க வாழ்க்கை முறையானது எப்படி இதை நாங்கள் வாழ்வது? இங்கே நமக்கு இருக்க வேண்டிய பாவம் சேகரித்தல், சேர்த்து வைத்தல் என்பது தர்மம் என்றால், கிரகஸ்தாசிரமத்துல சேர்த்து வைத்தல் தர்மம் என்றால், தேவைக்கு மேலே சேர்க்காமை, அது முக்கியம். நான் என்னுடைய மனைவி, அதோட நிறுத்திக்கணும். நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைன்னு போகக்கூடாது. என் குழந்தைக்காக சேர்க்கிறேன், என் பேரனுக்காக சேர்க்கிறேன். அப்பதான் தோஷம் ஆரம்பிக்கிறது. அப்பதான் நமக்கு இந்த மன வலி, போராட்டம் எல்லாம் ஆரம்பிக்கிறதே. எனக்காக இல்லை, என் பிள்ளைக்காக சேர்க்கிறேன், என் பேரனுக்காக சேர்க்கிறேன். இதுல வேடிக்கை என்னடான்னா, எப்பொழுது நாம் அந்த மாதிரி நமக்கு என்று சேர்க்காமல் அடுத்த தலைமுறைக்காக, 2வது தலைமுறை, 3வது தலைமுறைக்காக என்று நான் சேர்க்கிறோமோ, அவர்களுக்கு நாம் எவ்வளவு கடினமாக உழைத்து எவ்வளவு நேர்மையான முறையிலே இந்த செல்வத்தை சேர்த்திருக்கிறோம் என்கின்ற அருமை தெரியுமா? இதை சேகரிப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறோம் தெரியுமா? நாம் சிறிது கூட அனுபவிக்காமல் இவர்களுக்காக சேர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பது தெரியுமா? தெரியாது. அப்ப அவர்களுக்கு ஒன்று இதை உதாசீனப்படுத்த தோன்றும், அல்லது விற்றுவிடலாம் என்று தோன்றும், அல்லது எப்படியெல்லாம் தான் அனுபவித்து அழித்து விடலாம் என்று தோன்றும். இதுதான் தோன்றுமே தவிர, அதை நல்லபடியாக அப்பா கொடுத்தால் விருத்தி அடைய வைக்க வேண்டும், இன்னும் அதை பன்மடங்கு உயர்த்த வேண்டும். விலை மதிப்பிட முடியாத எங்க அப்பா கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்து தெரியாது, பையனுக்கே தெரியாது. பையனுக்கு பையனா வந்திருக்கக்கூடியவனுக்கு இந்த சொத்தினுடைய மகாத்மியம் தெரியுமான்னு. அப்ப என்ன ஆகுண்டானா, நம்ம உயிரோட இருந்து இதை பார்க்கும்போது எவ்வளவு வலிக்கும் நமக்கு. இதுல யார் யாரெல்லாமோ உறவு கொண்டாடி கொண்டு வருவார்கள் இந்த சொத்துக்காக. அப்ப அவர்களுக்கெல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுகின்றோம். கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நம்மை நிந்திக்கிறார்கள். என்ன பண்ணுவது? நான், எனது மனைவி, எனது குழந்தைகளுடைய நல்ல கல்வி, அவர்கள் வாழ்க்கைக்கு தேவையான கல்விக்காக உண்டான சேமித்தல், அதோடு ரொம்ப முக்கியம் தர்மத்திற்காக நான் சேமித்தல். தர்ம காரியங்கள், தர்மிகள், தர்ம ஸ்தாபனங்கள், அதை யாரெல்லாம் காப்பாற்றீர்களோ அவர்களுக்காக நான் சேமித்தல், அதை நான் தானமாக கொடுத்தல், அதற்கு அதிகப்படியாக என்னுடைய செல்வத்தை நான் கொடுத்தல். இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் இருக்கும்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடாதவே என்னடான்னா, இப்ப இந்த வண்டானது தேனை கொண்டு போய் சிறுக 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 சேமித்து நாளைக்கு அனுபவிப்பேன் என்று நினைக்கின்றது அல்லவா? அது அனுபவிக்கின்றதா? அதை அனுபவிக்கத்தான் விடுகிறார்களா? இப்போ நாம கடினமாக சேர்க்கக்கூடிய செல்வங்கள் நமக்கே பிரயோஜனம் இல்லாத போது, நம்முடைய உயர்வுக்கே பிரயோஜனம் இல்லாத போது, மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் உயர்ந்து விடுவார்கள், அவர்களை உயர்த்தி விடுவோம் என்று நினைத்தால் எவ்வளவு மூடத்தனம், எவ்வளவு மதிமயக்கம். நமக்கே இந்த செல்வம் பயனுள்ளதாக இல்லை. கண் முன்னாடி இருக்கு எல்லா செல்வமும்,
நீயாவது அனுபவிக்கிறாயா? அதுவும் அனுபவிக்க தயாரா இல்லை. சரி, மற்றவர்களுக்காவது கொடேன், அதுக்கும் நான் கொடுக்க மாட்டேன். தர்மத்துக்காவது கொடேன், அதுவும் எனக்கு உடன்பாடு கிடையாது. எதுக்கு அந்த செல்வம்? என்றைக்காவது அது பயன்படும், அதற்காக நான் சேமித்து வைத்திருக்கிறேன். நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்வது இல்லை. இயற்கையினுடைய அந்த விதி இருக்கு பாருங்கள். அது நாம நாளைக்கு வாழலாம் என்று சேமித்து வைக்கிறோமே, இயற்கையானது நம்மை நாளை வரைக்கும் இருக்க வைத்திருக்குமா? இவன் கஷ்டப்பட்டு இவ்வளவு செல்வத்தை சேர்த்து வைத்திருக்கிறான், ஆயனாலே இவன் நாளைக்கு அனுபவிக்கப் போகிறேன்னு சொல்லியிருக்கிறான். ஆயினால் நாளைக்கு வரைக்கும் இவனை நான் உயிரோட வைத்திருக்கிறேன், ஆரோக்கியமாக வைத்திருக்கிறேன், ரோகம் இல்லாமல் வைத்திருக்கிறேன், இவன் அனுபவிக்கட்டும். இருக்க விடுவதில்லையே, அனுபவிக்க விடுவதில்லையே. நம்மிடம் சொல்லிக்கொண்டும் எதுவும் வருவது இல்லை, நம்மிடம் சொல்லிக்கொண்டு எதுவும் போவதும் இல்லை. அதுவும் பிறப்பு இறப்பு. அதே போலதான் செல்வங்கள் நம்மிடம் சொல்லிக்கொண்டா வருகிறது. இவ்வளவு செல்வம் உனக்கு, நான் உன் கூட இருக்க போகிறேன், போகும் நேரத்திலே இவ்வளவு செல்வமானதை நான் எடுத்துக்கொண்டு போக போகிறேன் சொல்லுகின்றதா? இல்லையே. உறவுகள் நம்மை சொல்லிக்கொண்டா வருகிறார்கள். உடைமைகளாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், உணர்வுகளாக இருக்கட்டும், உடன்பிறப்புகளாக இருக்கட்டும், யாரும் நம்மளை சொல்லிக்கொண்டு வரவில்லை, சொல்லிக்கொண்டும் போவதும் இல்லை. அந்தோ பரிதாபம், நம்ம எல்லாவற்றையும் கடினமாக சேகரிக்கிறோம். சாரத்தை சேகரிக்காம அசாரத்தை சேகரித்து வைத்துக்கொண்டு நாளைக்கு சாப்பிடலாம், மற்ற நாள் சாப்பிடலாம், இன்னும் 10 வருஷம் கழிச்சு சாப்பிடலாம், இன்னும் 5 வருஷம் கழிச்சு சாப்பிடலாம் என்று நாம் சேகரித்து வைப்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தால், என்றைக்கு நான் அனுபவிக்கப் போகின்றேன், என்றைக்கு நான் தர்மத்திற்கு நான் கொடுக்க போகின்றேன், தர்மிகளுக்கு கொடுக்க போகின்றேன், தர்ம ஸ்தாபனங்களுக்கு கொடுக்க போகின்றேன், என்னுடைய குழந்தை உயர்வுக்காக எப்பொழுது நான் கொடுக்க போகின்றேன், எனக்கே பிரயோஜனம் இல்லாத ஒரு பொருள். வெடிக்கா சொல்லுவார்கள், நாய் வைக்கப்போற பாதுகாக்கிறதாம், தன்னாலும் அந்த வைக்கோல சாப்பிட முடியாது, மற்றவர்களையும் மாடுகளையோ மனிதர்களையோ பக்கத்தில் அண்ட விடாமல் துரத்தி கொண்டே இருக்கும். அப்போ சேகரிக்கின்ற பொருளிடத்திலே நாளைக்கு அனுபவிக்கலாம்ங்கிற அந்த எண்ணத்திலிருந்து நான் விடுபட்டு, இன்றைக்கு எவ்வளவு தேவையோ இறைவன் கொடுத்திருக்கிறார், நான் அனுபவிக்கிறேன், தர்மத்தின் வழியிலே அனுபவிக்கிறேன், மற்றவர்களுக்கும் அனுபவிக்க கொடுக்கின்றேன். நாளை என்பதை நான் நம்புவது இல்லை, நாளைக்கு அனுபவிக்கலாம் என்பதை நான் ஏற்றுக்கொள்வதும் இல்லை. நாளை என்று ஒன்று கிடையாது, இன்றைக்கே நான் வாழ்ந்து முடித்து விடுகிறேன். எல்லோரோடும் பகிர்ந்து கொண்டு, ரொம்ப அழகான திருக்குறள் சொல்றது அல்லவா, பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை. என்ன அழகான குறள். எல்லோரோடும் பகுத்து உண்டு நான் வாழ்ந்து விட்டு போகிறேன். அன்பை பகிர்ந்து உண்டு, அறிவை பகிர்ந்து உண்டு, ஆரோக்கியத்தை பகிர்ந்து உண்டு, இனிமையான சொற்களை பகிர்ந்து உண்டு, உணவை பகிர்ந்து உண்டு, உடைமைகளை பகிர்ந்து உண்டு, உறைவிடத்தை பகிர்ந்து உண்டு, பல்லுயிர் ஓம்புதலாம். நாளை காலை சாயங்காலம் பிறகு சாப்பிட்டுக் கொள்ளலாம், பிறகு பார்த்து கொள்ளலாம். இந்த மனோநிலையிலிருந்து நான் விடுபட்டு, ஏன் இந்த மனோநிலை வருகிறது? முதல்ல அது தெரியணும் அல்லவா. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம், மற்ற நாள் பார்த்துக் கொள்ளலாம், சாயங்காலம் பார்த்துக் கொள்ளலாம், காலையில ஏன் இந்த மனோநிலை வருகிறது? அடிப்படை
வாழ்க்கை முறை நமக்கு புரியாத முதல் காரணம். முதல் காரணம் அடிப்படை வாழ்க்கை முறை புரியல. பட்னத்து செட்டியார் பாடுறார், பட்னத்து அடிகள் பாடுறார், மனைவிடத்துல சொல்றாராம், குழிப்பணியாரம் செய்து வை, நான் போய் ஸ்நானம் ஆடிவிட்டு சொக்கநாதனை பார்த்து விட்டு வந்து விடுகிறேன். இவளும் பண்ணி வைக்கிறாளாம். அடப்பண்ணி வைத்தார், அடிசிலை உண்டார், இடப்பக்கமே சற்று நொந்தது என்றார். மனைவி தாங்களாக பிடித்து மடியிலே கிடத்துகிறாள், நெஞ்சை தடவி கொடுக்கிறாள். கிடக்கப்படுத்தார், கிடந்தொழிந்தாரே. பயஷ் எதுவும் கூட போல, இப்போ யாரும் கூட போகவில்லை. சேர்த்து என்ன பிரயோஜனம், நாளைக்கு அனுபவித்து விடுவேன். அப்போ இந்த எண்ணம் வருவதற்கு முதல் காரணமே அடிப்படை வாழ்க்கை முறை எனக்கு புரியாமை. இது முதல் தடை. இரண்டாவது, நாளை வரை நான் உயிரோட இருந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம். நான் இன்னும் 20 வருட காலங்கள் இருந்து விடுவேன் அப்படின்னு யமனுக்கே சவால் விடுகின்ற எண்ணம். எனக்கு அழிவே கிடையாது அப்படிங்கிற எண்ணம். இது இரண்டாவது. மூன்றாவது, ஏன் நமக்கு நாளை பார்த்துக் கொள்ளலாம், மற்ற நாள் பார்த்துக் கொள்ளலாம். ஒருவேளை நாளை கிடைக்காமல் போயிட்டா, யாரும் தராமல் போய்விட்டால், அதனால இன்றைக்கே நான் சேர்த்து வைத்துக் கொள்கிறேன். எனக்கு கஷ்டம் வரும்போது யார் தருவார்கள்? எனக்கு நான் தானே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்னை. இப்போ நம்மீதும் நமக்கு நம்பிக்கை இல்லா தன்மை, அவநம்பிக்கை. படைத்தவன் மீதும் நமக்கு அவநம்பிக்கை. படைத்தவனையும் நம்பல, நம்மையும் நாம் நம்பவில்லை. படைத்தவனையும் நம்மையும் நம்பாத போது நாம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களை நம்புவோமான? அதனால நமக்கு யாரை பார்த்தாலும் ஒரு அவநம்பிக்கை கொண்ட ஒரு பார்வையே இருக்கு. ஏண்டானா எனக்கு அந்த அந்த என்னிடத்திலேயே நம்பிக்கை இல்லாத தன்மை. இப்ப நான் இறைவன்ட்ட போகும்போது நம்பிக்கையோடைய போவேன். அழகா ஒரு வேடிக்கையா ஒரு பாகவதர் பாகவத சப்தாகம் பண்றாராம். அப்போ நாளைக்கு கோவர்தன கிரியை பற்றி பேச போகின்றேன். பகவான் மழை வரும்போது மலையவே தூக்கி நிப்பாட்டி எல்லா கோபர்களையும் கோக்களையும் ஸ்திரீகளையும் காப்பாற்றி ரட்சித்தார். மழை விடுகின்ற வரைக்கும் அவர் அந்த மலையவே பிடித்து கொண்டிருந்தார். அந்த செய்தியை பற்றி நாளைக்கு சொல்ல போயிருந்தா, நாளைக்கு மழை வந்தாலும் வரும், எல்லோரும் முடிந்தால் கொடை எடுத்து கொண்டு வாருங்கள். மக்கள்லாம் பேசிண்டே போறாராம். இவர் முட்டாள், இவர் பெரிய பாகவதர் நினைச்சோம், ஒரு பெரிய முட்டாளா இருக்கார். ஏப்ரல் மாதம் வெயில் கொளுத்தி எடுக்கின்றது, இவருக்கு எங்கிருந்து மழை வரப்போகிறது? ஒரே ஒரு குழந்தை மட்டும் தன் தகப்பன்ட்ட சொல்றதாம் கிளம்பும் போது, அப்பா அவர் சொன்னார், பாகவதர் சொன்னார், நாளைக்கு மழை வருமாம், அதனாலே குடை எடுத்து கொண்டு வாருங்கள் சொன்னார், நம்ம குடை எடுத்துன்னு போலாம்பான். அந்த அப்பா உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கிறார். ஆனால் வெளியிலே இந்த குழந்தையினுடைய நம்பிக்கையை அவர் தகர்க்க தயாரா இல்லை. இந்த குழந்தைகிட்ட ஒரு கொடையை கொடுத்துட்டு தான் கொடை இல்லாமல் வரார். பாகவதர் சொன்ன பிரகாரமே அன்றைக்கு கொட்டி தீர்க்கின்றது மழை.
கொட்டி தீர்க்கிறது. இந்த குழந்தை மட்டும் கொடையை பிடித்துக் கொண்டே போகின்றதாம். ஓ, நமக்கு நம்பியது நம்பிக்கை, இறைவன் மீது நம்பிக்கை, சாஸ்திர வாக்கியத்திடத்திலே நம்பிக்கை, குருவிடத்திலே நம்பிக்கை, எதுவும் இல்லா தன்மைதான் நாளைக்கு சேர்த்து வைத்துக் கொள்வேன். நாளை எனக்கு அது காப்பாற்றி விடும், அது காப்பாற்றி விடும், இது காப்பாற்றி. இந்த செயல்பாட்டை நான் வண்டிடத்திலிருந்து தெரிந்து கொண்டு நாளைக்காக நான் சேகரித்து வைத்தல் என்கின்ற மனோநிலையிலிருந்து விடுபடு. இப்போ மறுபடியும் கிரகஸ்தர்கிட்ட வருவோம். இப்போ நாங்களாம் சேர்க்க வேண்டாம்னு சொல்கிறீர்களா, சேமித்து வைக்க வேண்டாம் என்று சொல்கிறீர்களா என்றால், எவ்வளவு தேவையோ நம்முடைய வாழ்க்கைக்கு அடுத்த தலைமுறை அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். அவர்களுடைய தலைமுறை வாழ்க்கைக்கு என்ன தேவையோ நாம் கொடுக்க வேண்டிய நல்ல பண்புகள், நல்ல பக்தி சாஸ்திரங்கள், இதிகாச புராணங்கள், வேதங்கள் அந்த குழந்தைக்கு தேவையான, வாழ்க்கைக்கு தேவையான, இலக்குக்கு தேவையான அத்தனை சாஸ்திர அறிவையும் கொடுக்கணும். மற்றதெல்லாம் அவர்கள் பார்த்துக் கொள்வார்கள். நம்ம அதெல்லாத்தையும் கொடுக்காமல் வெறும் உயிரற்ற செல்வத்தை மட்டும் கொடுப்பேன், அதையும் பிடித்து வைத்துக் கொள்வேன், அதை வைத்துக்கொண்டு மிரட்டுவேன் என்றால் உறவுகள் எவ்வளவு வேதனைப்படுகிறது பாருங்க. ஒவ்வொரு உறவுகளையும் பாருங்கள். எப்படா உயிர் போகும், எப்பொழுது அந்த உடைமையை கொள்ளையடிக்கலாம்னு அண்ணன் தம்பி சண்டை போடுகிறார், அக்கா தங்கைகள் சண்டை போடுகிறார். என்ன வேதனை பாருங்கள். இருந்தபோது அந்த ஜென்மங்களும் அனுபவிக்கவில்லை. உயிரை விட்டு சரீரத்தை விட்டு போன பிறகு இந்த ஜென்மங்கள் அடித்துக் கொள்ளக்கூடிய காட்சி சூக்ஷ்ம சரீரத்திலிருந்து பார்த்து கொண்டு இன்னும் வேதனைப்படுவார். இதுகளுக்கு ஏதோ நமக்கு உரிமையானது என்று நினைத்துக் கொண்டு சண்டை போடக்கூடிய காட்சி இருக்கு பாருங்கள். என்ன அபத்தம். நம்ம பொருளை நாம் யாரும் கொடுக்க மாட்டோமா, இன்னொருத்தருடைய பொருளின்பால் நமக்கு ஆசை, அதுல சண்டை வேறு. இது வேண்டாம் என்றால் எவ்வளவு தேவையோ அவ்வளவு செல்வத்தை சேர்த்தல், அதை நான் தர்மத்தின் வழியிலே அனுபவித்தல். அதனால்தான் 6 பங்கா பிரிக்க சொல்கின்றது சாஸ்திரம். அதுல ஒரு பங்கை நான் அனுபவித்துக் கொண்டு மீதி 5 பங்கை எதற்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது. அந்த வகையிலே நான் கொடுக்க ஆரம்பித்தால் அப்ப எனக்கு உரிய அந்த ஒரு பங்கு, அதை வைத்துக்கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போவது. அப்படி நான் சேகரித்த செல்வத்தை கொண்டு எனக்கு தேவையான, தர்மத்துக்காக தேவையான செல்வத்தை சேகரித்து வைத்திருக்கும் போதும் கூட எனக்கு அதன்பால் அபிமானம் இல்லா தன்மை. இப்ப தேனியானது, வண்டானது தேனை சேகரித்து கூட்டை கட்டி சேகரித்து வைக்கிறதே, அப்படி சேகரித்து வைத்திருக்கக்கூடிய அந்த தேன் கூட்டு பக்கத்தில் யாராவது போயிட முடியுமா? அப்படி போய் தொட்டால் அது நம்மை எவ்வளவு எவ்வளவு கடினமாக கடித்து கொதறுகிறது, கொட்டுகிறது. நாமளா தானே பண்றோம். காரணம் அபிமானம், பயம், ஆசை, கோபம் எல்லாம் சேர்ந்து. அப்போ செல்வத்தை நான் கடினமாக உழைத்து சேர்த்து என்னோட வைத்துக் கொண்டிருக்கும் போதும் கூட அதன்பால் எனக்கு கிஞ்சித்தளவும் அபிமானம் இல்லா தன்மை. அதுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அது என் வாழ்க்கையில இப்போ எனக்கு ஒரு உபகாரத்திற்காக, ஒரு உபயோகத்திற்காக இருக்கிறது, கொடுக்கப்பட்டிருக்கு, அவ்வளவுதான். அது என்னை விட்டு எப்ப வேணா போகலாம், நான் அதை விட்டு எப்ப வேணா போகலாம், என்னிடத்திலிருந்து அபகரிக்கப்படலாம், என்ன வேணா நடக்கலாம்.
அந்த பொருளினத்திலே எந்த வகையிலும் அபிமானமோ ஆசையோ எதுவும் இல்லா தன்மை. இது வண்டிடத்திலிருந்து நான் செய்யக்கூடாத முதல் செய்தி. அடுத்த செய்தி என்ன? சாயங்காலம் வாருங்கள் பார்ப்போம் சொல்றார். சாயங்காலம் பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.